45 வயதுடைய நிதி அமைச்சின் சுங்க இலாகாவின் மேல்முறையீட்டு மன்ற அதிகாரி ஒருவர் கழுத்தும் கால்களும் கட்டப்பட்டு சுய நினைவற்ற நிலையில் அவ்வமைச்சின் கருவூல அலுவலகத்தின் தரையில் கிடந்தவாறு காணப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து அவர் மரணமடைந்துள்ளது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது இது திடீர் மரணம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ ருஸ்டி மொஹமட் ஈசா தெரிவித்தார். பத்திரிகையாளர்களிடம் பேசுகையில், குற்றச் செயலுக்கான அறிகுறி இருந்தால் இது கொலை என வகைப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதனிடையே பிரேத பரிசோதனை நடைபெற்று வருவதாகவும் மரணத்திற்கு முன்னதாக அவ்வதிகாரியின் செயல்பாடுகள் அடங்கிய சிசிடிவி காட்சிகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் ருஸ்டி கூறினார். நிதி அமைச்சின் கட்டிடத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மரண சம்பவத்தை அவ்வமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இது தொடர்பில் போலீசுக்கு ஒத்துழைப்பு வழங்கி வருவதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.